நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞ சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞ சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர வரும் படமாவதானம் கலியுதேவம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு என்னது? பஜனைக்கு பெரியவா வராளா? என்னது? பஜனைக்கு பெரியவா வராளா? இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தனிமை பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டும் பெரியவாளோட பரிபூர்ண அருகத்தில் நம்ம கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். முதல் எபிசோட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய எபிசோடுக்கும் பெரியவாளே அனுகிரகம் பண்ணுவாள் அப்படின்னு தெரியுது. இதை வந்து பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர் வந்து ஒரு தனி இன்டர்வியூவில் அவருக்கு நடந்த விஷயத்த சொல்கிறார். நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமே. இப்போ கண்ணுக்கு எதிர்க்க இருக்க பக்தாளுக்கு எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சென்னையை தாண்டி உள்ளகரம் அப்படிங்கிற இடத்துல இவர் தங்கியிருந்திருக்கார். அப்போ இவர் கல்யாணம் ஆகலையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி யூத்தாக இருக்கும்போது இவருடைய அப்பா அம்மா அங்கே ஒரு இடத்துல தங்கியிருக்கா. உள்ளகரத்தில் ஒரு வாடகை வீடாக தான் இருக்கும். அங்கே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நாம சங்கீர்த்தனம் இல்லை பஜனை அப்படிங்கிறது ஒரு இடத்துல நடக்குமா. இவ ரெகுலராக அங்கே போகிறது உண்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அவ கிரகத்தில் அது மாதிரி நடக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுப்பாளே, ஒரே இடத்துல இருக்குது. அதனால் யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஓகேன்றாலா அங்கே போய் பஜனை அந்த குரூப்பு போய் பஜனை பண்ணுவா அப்படிங்கிறது தெரியுது. அதில் இவர் என்ன பண்ணார்னா, கணேஷ் சர்மாவோட அப்பா வந்து நம்ம வீட்டில் இந்த வாரத்தில் நம்ம பஜனை வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்போது கணேஷ் சர்மா வேலையில் இருந்திருக்கார். அடுத்த நாள் பஜனை. ஸோ பஜனை இன்னைக்கு பஜனைனா பஜனை சாயங்காலம் நடக்கும். ஒரு சாயங்காலத்தில் இங்கே இருந்தால் போகிறோம். கடத்தில் ஆஃபீஸ் போய்க்கலாம், சாயங்காலம் வந்துக்கலாம். ஆனால் காத்தால் வந்து பஜனை இவருக்கு வந்து ஒரு கணா வந்துடுது கணேஷ் சர்மாவுக்கு. கணேஷ் சர்மாவுக்கு வந்த அந்த கனாவில் வந்து மகாபிரியா வந்து தரையில் படுத்துட்டு இருக்கார் கணேஷ் சர்மாவோட ஹாலில், அவள் வீட்டு ஹாலில். கணேஷ் சர்மா பார்த்துட்டு கிட்டக்க வேகமாக ஓடி வர்றார். ஓடி வந்துட்டு, ஓ பெரியவா, நீங்கள் ஏன் இங்கே படுத்துருக்கேள் அப்படின்னு கேட்டாராம். படுத்துட்டுருக்கேள், குளிர்றதா அப்படின்னாராம். எல்லாத்துக்கும் பெரியவா இப்படி தலையை ஆட்டியிருக்கார். படுத்துட்டே போத்தி விட்டோமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கும் தலையாட்டிருக்கார். அப்புறம் வேகமாக ஓடி போய் ஒரு போர்வையை கொண்டு வந்து போத்துறார். பெரியவா வந்து சொல்கிறார், சரி இப்போ சொல்லு என்ன விசேஷம் அப்படின்னாராம் பெரியவா. ஆற்றுல நாளைக்கு பஜனை, அதாவது ராத்திரியில் தான் கணா கண்டுறார். அதனால் கணாவில் கரெக்டாக தான் பேசியிருக்கார். நாளைக்கு பஜனை, பெரியவா வரணும் பஜனைக்கு அப்படின்னாராம். அப்படியா, என்ன விசேஷம் அப்படின்னாராம். அப்பாவுக்கு பிறந்த நாள், பெரியவா வரணும் அப்படின்னு திருப்பி அதே சொன்னாராம். திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் தான் பெரிய சரியா வந்தா போச்சு வரனே அப்படின்னாராம். கணா போயிடுத்து. கணேஷ் சர்மா வந்து பிஸி காரங்கடத்தால். இப்போ விடிகாலத்தால் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு இந்த கணா வருதுன்னா அவர் பொழப்பை பார்க்குறதுக்கு கிளம்பணும். ஆனால் என்ன பண்ணார், குளித்தார், சந்தியாவந்தனம் பண்ணார். அவர் அதான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எதாவது ஆகாரம் ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துட்டு அவருக்கு கிளம்பி போகணுமே ஆஃபீஸுக்கு. அவர் கிளம்புறதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, விடிகாலத்தாலேயே 4:30 மணி 5 மணிக்கெலாம் கிளம்பி கூட 5:30 மணிக்கெலாம் அவள் அப்பா வந்து அந்த எப்படி இருக்குன்னா, அது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் வீடுகள் இருக்க இடம். அது அவள் எல்லாருமே அங்கே அட்டன் பண்ணுவாள். அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஹிந்துஸ் இருக்க இடம்தான்.
எல்லாரையும் போய் கொஞ்சம் பர்சனலாக நேராக இன்வைட் பண்ணுவாளாம். யார் வீட்டில் வந்து பஜனை நடக்கிறதோ அதுதான் சம்பிரதாயம். அது அவள் போய் இங்கே போகிறது, அங்கே போகணுமான்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவள் இன்வைட் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு இது இல்லையா? ஸோ அதனால் அது பண்ணணும். அதனால் வந்து அவர் அங்கே போயிருக்கார். அவள் அப்பா கணேசனோட அப்பா போய் எல்லாரையும் கொஞ்சம் ஃபார்மலாக எங்கள் ஆற்றுல பஜனை சாயங்காலம் வாங்க அப்படின்னு கொடுத்துருக்கார். எல்லோரும் சரி வரேன்னு இருப்பா. அப்படின்னு இருக்கும்போது ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் ரமணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவரோட வீட்டில் போய் இவர் வந்து ரமணன் வீட்டில் போனார். எங்கள் ஆற்றுல பஜனை வாங்க, குடும்பத்தோடு வாங்க அப்படின்னாராம். வரேன் ஆனால் என்ன விசேஷம் திடீர்னு அப்படின்னாராம். இல்லை எனக்கு பிறந்த நாள் அப்படின்னாராம். ஓ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், பிறந்த நாள் வந்து சொல்கிறார், பஜனைன்னு வேறு சொல்கிறார். பிறந்த நாள்னு சொன்னதுனால இதான் நம்ம கிஃப்ட்டு கொடுப்போமே. அதனால் ஓடி போனாராம் வீட்டுக்குள்ளே. வீட்டு போய் ஏதோ ஒரு இது இருக்குது, கபோர்டு இருக்குது, அந்த ட்ராயரை திறந்து அதில் ஏதாவது இருந்தால் என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறா. நம்மளுக்கு சமயத்தில் இப்போ எங்கள் ஆற்றுல வந்தாலும் பெரியவா படம் தான் இருக்கும், என்ன இருக்கும் வேறு எங்கே. நம்ம மற்ற பேருக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியாது. என்ன பண்ணார் அப்படின்னு வந்தாரா, ஒரு பெரியவாவுடைய திருவுருவ படம் முன்னே பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது தான். அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய படம் தான். அது கொடுத்துருக்கார். எனக்கு இதுதான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதை வந்து அவர் இதுதான் வருது எனக்கு, மகாபெரியோட படம், அதான் மகாபெரிய படம் நம்ம சொல்ல, மகாபெரிய திருவுருவ படம் இதுதான் எனக்கு வர்றது, பெரியவா பஜனைக்கு வரா அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் கிளம்பி அந்த படத்தோடு எடுத்துகிட்டு அதோட அந்த வீடு முடிஞ்சுடுத்து, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இதெல்லாம் கிளைமேக்ஸ் தானே, பெரியவா தான் எல்லாத்தையும் நடத்துகிறா. அங்கேருந்து அவர் இங்கே வந்து அவர் அப்பா உள்ள வரார். அவர் உள்ளே நுழைஞ்சின்றிருக்கார். கையில் படம் இருக்குதுன்னு எப்படி தெரியும் அவருக்கு? இவர் பார்க்கல. இவர் ஆஃபீஸ் போகிற விஷயத்தில் வேகமாக போயின்னு இருக்கும்போது ஒரு 10 அடி எடுத்து வச்சுருப்பார். அதுக்குள்ளே அப்பா வந்து வீட்டுக்குள்ளே பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டே உள்ளே நுழையிறார். கணேஷ் சர்மாவோட அப்பா. பஜனைக்கு பெரியவா பெரியவா வரா அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே போது வேகமாக திரும்பி ஓடி வந்தாராம். என்னது பஜனைக்கு பெரியவா வராளா அப்படின்னு கேட்டு கணேஷ் சர்மா பார்த்தா அது வந்து பெரியவா தான் சொல்லலை, நான் வரேன் பஜனைக்கு, நான் வரேன்னு. அவ்வளோதான், வந்துட்டார் பெரியவா. அப்புறம் அந்த படத்தை வாங்கிட்டு போயிட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து நான் ஆஃபீஸ் டயத்துலேயோ இல்லை வரும்போது அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தாராம். அதுதான் இன்றைக்கி கூட அவர் பஜனையில் இருக்குது அப்படிங்கிறார். அதனால் நம்ம பக்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெரியவாளே நம்ம மனம் இறங்கி வந்துடுறாரு நம்ம கிட்ட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதவேஸ்வரம்.